அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நமது தொழிற்சாலை மற்றும் இயந்திர பராமரிப்பு பற்றி விவாதிக்கப் போகிறோம். இது தயாரிப்புகளை மிகவும் சீராக நகர்த்தவும் மேலும் திறமையாக வேலை செய்யவும் உதவுகிறது. பின்வரும் திறன்களைக் கொண்ட நிலக்கடலை வெண்ணெய் உற்பத்தி ஆலையை அமைப்பதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். 1000 முதல் 15000 சதுர அடி பரப்பளவு கொண்ட ஒரு நாளைக்கு 40 கிலோ தொழிற்சாலை. முதலில் மூலப்பொருட்களின் நுழைவு மற்றும் சேமிப்பிலிருந்து தொடங்குகிறோம். எளிதில் இறக்குவதற்கு மூலப்பொருட்களை சேமித்து வைப்பதற்காக நுழைவாயிலுக்கு அருகில் ஒரு பகுதியை அமைக்கவும். பின்னர் ஒரு வேர்க்கடலை வறுத்தல் இயந்திரத்தை வைத்திருங்கள். பின்னர் வறுத்த விதைகளை குளிர்விக்க ஒரு பகுதியை அமைக்கவும். வேர்க்கடலை உறிஞ்சும் இயந்திரத்தை வைக்கவும். இது குளிர்ந்த வேர்க்கடலை தோலை அகற்ற பயன்படுகிறது. அதன் பிறகு வேர்க்கடலை வெண்ணெய் அரைக்கும் இயந்திரத்தை வைத்து வேர்க்கடலை வெண்ணெய் தயாரிக்கவும். பின்னர் வேர்க்கடலை வெண்ணெய் நிரப்பும் இயந்திரத்திற்கு ஒரு பகுதியை ஒதுக்கி தயாரிக்கப்பட்ட வேர்க்கடலை வெண்ணெயை பாட்டில்களில் நிரப்பவும். வேர்க்கடலை வெண்ணெய் கேப்பிங் இயந்திரத்திற்கு ஒரு பகுதி தேவைப்படுகிறது. இது பாட்டில்களை கேப்பிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. பின்னர் வேர்க்கடலை வெண்ணெய் லேபிளிங் இயந்திரத்தை வைக்க வேண்டும். பாட்டில்களை பெயரிட பயன்படுத்தப்படும் இயந்திரம். வெளியேறும் இதத்திற்கு அருகில் முடிக்கப்பட்ட பொருளை சேமித்து வைக்கவும் விநியோகிக்கவும் ஒரு பகுதியை அமைக்கவும். எளிதாக அணுகுவதற்கும் அனுப்புவதற்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட முடிக்கப்பட்ட தயாரிப்புகளை சேமிக்க அலமாரிகள் அல்லது தட்டுகளை பயன்படுத்தவும். இந்த காரணிகள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு வேர்க்கடலை வெண்ணெயை திறம்பட உற்பத்தி செய்யலாம். வியாபர்கோ சேனலை விரும்பவும் பகிர்ந்து கொள்ளவும் சந்தா செலுத்தவும். ஆல் தி பெஸ்ட்.